ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் சில வீட்லயே நீங்க ROI போட்டு பார்க்கறது பெஸ்ட். ROIனா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னுவாங்க. அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா அது எவ்வளவு நாள்ல வந்து அதோட சேவிங் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் ROI. பெனிஃபிட்டோட கிடைக்கிறது தான் ROI சொல்லுவோம். சோ அப்படின்ற பட்சத்துல என்னோட ரெக்கமெண்டேஷன் அந்த பேஸ் படி நீங்க போனீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்க ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸா நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா ப்ளீஸ் கோ வித் இன்வெர்டர் ஏசி, சாரி நான் இன்வெர்டர் ஏசி, அதாவது நார்மல் ஏசி, கன்வென்ஷனல் ஏசி போயிடலாம். 4 to 5 hours per day நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கோ வித் கன்வென்ஷனல் ஏசி, நார்மல் ஏசி. மோர் தென் 5 hours அப்படின்னா ப்ளீஸ் கோ வித் இன்வெர்டர் ஏசி வித் யுவர் கன்வீனியன்ட். அதாவது நீங்க டூயல் இன்வெர்டர் போனாலும் போங்க, ட்ரிபிள் இன்வெர்டர் போனாலும் போங்க, நார்மல் இன்வெர்டர்னாலும் போங்க. பட் அது நான் சொன்ன கூலிங் வந்து கிடைக்கிற அந்த ஒரு டைம் மட்டும் தான் டிஃபர், மற்றபடி எல்லாமே ஓகே. சரிங்களா? சோ இதுல என்னோட ரெக்கமெண்டேஷன் 4 to 5 hours 5 star ரேட்டட் உள்ள ஒரு நான் இன்வெர்டர் ஏசி நீங்க வாங்கிக்கிங்க. சோ இதுல போகும்போது நீங்க ஈவன் 3 ஸ்டார் வாங்கினாலும் இன்வெர்டர் ஏசில 3 ஸ்டார் வாங்கினாலும் ஓகே தான். சரிங்களா? சோ இந்த ஸ்டார் ரேட்டிங் அண்ட் அதுல ஏசில பாக்குற